ஒரு 41 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு பொதுவான இடத்தில் இது நடைபெறுகிறது அப்படின்னும்போது, அதில இருக்க குற்றம் குறை என்ன? அது ஏன் இப்படி நடந்தது? நம்முடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னும்போது, இதுல என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு யாராவது ஒரு அரசு முனையுமா? இல்ல இதுதான் நடந்ததுன்னு உடனடியாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்களா? அதுவே ஒரு பெரிய முரண். சிபிஐ என்குயரி தேவையில்லன்னு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்றத தாண்டி இது ஸ்டேட் கவர்ன்மென்ட்டே சொல்லுச்சு சிபிஐ என்குயரி தேவையில்லன்னு. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 13 முறை சட்டையை கிழித்துக் கொண்டு சிபிஐ என்குயரி வேணும் அப்படின்னு இதே ஸ்டாலின் அவர்கள் கவர்னர போய் ஓடி போய் பார்த்தாரு. இப்ப எதற்கெடுத்தாலுமே சிபிஐ என்குயரி தேவையில்ல, சிபிஐ என்குயரி தேவையில்லன்றது என்ன மாதிரியான நிலைப்பாடு இது? இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் கரூர் கள்ளச்சாராய மரணங்கள், மரக்காணம் 28, கள்ளக்குறிச்சியில ஒரு 68 இதெல்லாம் நடக்கும்போதும் நீங்க சிபிஐ என்குயரி வேண்டான்னீங்க. அஜித்குமார் மரணத்துக்கும் சிபிஐ என்குயரி வேண்டாங்கிறீங்க நீங்க. அதே போல இங்க நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே கூட சிபிஐ என்கொயரி வேண்டாம். தேவை இதெல்லாம் அப்படின்னும்போது சிபிஐ என்கொயரி வேண்டான்றீங்க. ஆனா எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதற்கெடுத்தாலும் சிபிஐ என்கொயரி கேட்டவர்கள் நீங்கள். ஒரு அரசாங்கத்துல ஒரு பிரச்சனை நடைபெறுகிறது என்றால் நியாயம் கேட்க வேண்டும் என்றால் சிபிஐ என்கொயரி தானே ஒரு சிறப்பான தீர்வாக இருக்க முடியும்.